ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீ விரும்பியதை இந்த உலகமே தடுத்தாலும் செய்யாமல் விட்டுறாத, செஞ்சிரு. உனக்கு பிடிச்சிருந்தா அந்த இலக்கை நோக்கி புறப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நண்பா. நீங்கள் ஒருவருக்கு ஒரு கோடீஸ்வரரை போல தெரிவீர்கள், ஆனால் இன்னொருவருக்கு நீங்கள் எதுவுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரனை போல தெரிவீர்கள். எறும்புகளுக்கு நீங்கள் ஒரு ராட்சசன் போல தெரிவீர்கள். மிக பெரும் ஆலமரங்களுக்கு முன் நீங்கள் ஒரு சிறு துரும்பை போல தெரிவீர்கள். நீங்கள் ஒரு சலிப்பான கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் வேறு ஒரு நபருக்கு நீங்கள் வாழும் இன்றைய வாழ்க்கை ஒரு மிக பெரும் கனவாக இருக்கும். மற்றவருடன் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது உங்கள் மகிழ்ச்சியை நீங்களே திருடுவதற்கு சமம். கம்பாரிஷன் இஸ் தி தீஃப் ஆஃப் ஜாய். அனைவரிடமும் அன்பு செலுத்தி வாழ்க்கையை காதலித்து ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள். லைஃப் இஸ் ஆல் ஜஸ்ட் எ பிக் கேம் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். ஜப்பானியர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் நண்பா. இந்த வீடியோவை இறுதி வரை பார்க்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு ஜப்பானிய நிறுவனம் விற்பனை சரிந்து பொருளாதார ரீதியாக கடினமான சிக்கலில் சிக்கும் காலகட்டத்தில் ஊதிய குறைப்பை ஏற்றுக்கொள்ளும் முதல் நபர் அந்த நிறுவனத்தின் தலைவர். நிலைமை இன்னும் தீவிரமாகி மோசமடைந்தால் வேலையை விட்டு முதலில் தன்னைத்தானே நீக்கிக் கொள்வதும் அந்த நிறுவனத்தின் தலைவர்தான். மற்ற நாடுகளைப் போல ஊழியர்களை ஜப்பானில் பணி நீக்கம் செய்வதில்லை. ஒரு படையில் மோசமான சிப்பாய்கள் எப்பொழுதும் இல்லை, படைத்தலைவன் மட்டுமே மோசம் என்பது ஜப்பானியர்களின் பொதுவான நம்பிக்கை. மீன் எப்பொழுதும் தலைப்பகுதியில்தான் அழுக ஆரம்பிக்கும், அதனால் தலைப்பகுதியை முதலில் சுத்தம் செய்ய வேண்டும். The fish rots from the head down, so that's where you should start cleaning. ஒரு ஓநாய் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திலேயே மிக பலவீனமான ஓநாய் சொன்னது, ஒரு நாள் நான் மிகவும் வலிமையானவன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு அந்த கூட்டத்தில் இருந்த எல்லா ஓநாய்களும் சிரித்தன, ஒரே ஒரு ஓநாயை தவிர. சிரிக்காத ஒரு ஓநாய் அந்த கூட்டத்தின் மிக வலிமையான ஓநாய். ஏனென்றால் வலிமையான ஓநாய்க்கு தெரியும், மகத்துவம் என்பது மனதிற்குள் ஒரு சிறிய கனவாகவே துளிர்விடும், வெளியே ஒரு கர்ஜனையாக அல்ல. கனவுகள் வலிமை வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே உரியவை அல்ல, அவை கவனிக்கப்படாதவர்களின் நெருப்பு, குறைவாக மதிப்பிடப்படவர்களின் தீப்பொறி. ஒரு கனவு காண்பவரை சாதிப்பவரிடமிருந்து பிரிப்பது வலிமை அல்ல, நம்பிக்கை. ஒரு மனம் தளராத நம்பிக்கையும் அமைதியான நெகிழ்வுத்தன்மையும் அந்த கனவை அடைந்தே தீருவேன் என்கிற ஸ்திரத்தன்மையை மட்டுமே காண்பவரை அந்த கனவை சாதிப்பவராக மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் மிக பெரும் உத்வேகத்துடன் எழுந்து வெறியோடு போராடி காயமடைந்து வடுபட்டு அவமானப்பட்டு மொத்த கவனத்தையும் ஓரிடத்தில் செலுத்தி உழைக்கும் பிரம்மாண்டமான குணம் அது. ஆகவே ஏளனமாக சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், நீங்கள் அவர்களை தவறு என்று நிரூபிக்க இங்கே இல்லை. நீங்கள் உங்களை சரி என்று நிரூபிக்க இங்கே இருக்கிறீர்கள். உங்களை நீங்களே தொடர்ந்து கட்டமையுங்கள், உங்களை நீங்களே தொடர்ந்து நம்புங்கள். ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் மட்டுமே எப்போதும் அறிந்திருந்த மிக வலிமையான ஓநாயை இந்த உலகம் பார்த்து மிரண்டு போகும். நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நண்பா. நீ விரும்பியதை உலகமே தடுத்தாலும் செய்யாமல் விடாதே. ஸோ லைஃப்பில் நிறைய ரிஸ்கான விஷயங்களை நாம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கும் நண்பா. ஸோ ரிஸ்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் விட்டுறக்கூடாது. இங்கே நம்ம ரிஸ்க் எடுக்க பயந்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ன்றது நம்ம கிட்ட வரவே வராது. ஸோ லைஃப்ன்றது ஒரு போர்க்களம், போராடி தான் நிறைய நாம் சாதிக்க வேண்டியது இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நண்பா. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.